السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த ரப்பனா என்று சொல்லக்கூடிய துஆக்களில் 9வது துஆவாக இந்த துஆவை நாம் பார்க்கின்றோம். ரப்பனா இன்னனா ஆமன்னா, எங்கள் இறைவா, நிச்சயமாக நாங்கள் உன்னை ஈமான் கொண்டுள்ளோம். எனவே நீ எங்களை மன்னித்து அருள் புரிவாயாக, மன்னிப்பாயாக. துனூபனா வக்கினா அதாபன்னார், இன்னும் நரக நெருப்பிலிருந்து, நரக நெருப்பின் வேதனையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்ற ஒரு அழகான துவாவை எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய அவனை நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈமானில் அல்லாஹ் நமக்கு உறுதியை ஏற்படுத்தி வைப்பானாக. இன்னும் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நரக நெருப்பின் வேதனையை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வினுடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு பெறக்கூடிய மனிதர்கள், அல்லாஹ் பாவங்களை மன்னித்து அருள் புரியக்கூடிய மனிதர்கள், இன்னும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஈமானில் அல்லாஹு தஆலா உறுதியை ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த மனிதர்கள், இவர்களுடைய குணங்கள், இவருடைய செயல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த நிலையில் இருந்தால் அல்லாஹ் அவர்களுடைய ஈமானை உறுதியாக்குவான். நரக நெருப்பினுடைய வேதனையை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். இன்னும் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவான். அதனுடைய குணங்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஃமினான சகோதரர் மற்றொரு முஃமினுக்கு கண்ணாடியை போன்றவராக இருக்க வேண்டும். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு கண்ணாடியை போன்று இருக்க வேண்டும். ஒருவர் மற்றொருவருக்கு சகோதரர் ஆவார். ஒருவர் மற்றவரோடு சகோதரத்துவத்தோடு பழகி கொள்ள வேண்டும். 2 விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஒண்ணு, உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரருக்கு உங்களிடத்திலிருந்து வரக்கூடிய தீங்குகள் ஏற்படுவதை விட்டு நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப யாருக்கும் எந்த வகையான தீங்கையும் நீங்க செஞ்சிடாதீங்க. ஒண்ணு. 2வது, மற்றவர்களின் மூலமாக உங்களுடைய சகோதரருக்கு வரக்கூடிய தீங்குகளில் இருந்து அவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பாதுகாப்பு வழங்குங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபூதாவுதுல இந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றது. அப்ப இந்த உலக வாழ்க்கையில நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் நமக்கு சகோதரனாக இருக்கின்றார்கள். நீங்க கண்ணாடியை போன்று பழகுங்கள் என்பதாக சொல்றாங்க. ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நாம நம்முடைய முகத்தை பார்த்தால் நம்முடைய முகத்தை எப்படி அந்த கண்ணாடி தெளிந்த தேரோட்டமாக காட்டுமோ, எப்படி அந்த கண்ணாடி நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சோகத்தை காட்டும், சிரித்து கொண்டு பார்த்தால் சிரிப்பை காட்டும், முகத்துல என்ன இருக்குதோ அதை எப்படி அந்த கண்ணாடி காட்டுகின்றதோ, அதே போன்று இந்த உலக வாழ்க்கையில உங்களுடைய சகோதரர்களிடத்தில் நீங்கள் இருந்து கொள்ளணும். உள்ள ஒண்ணு வெளியே ஒன்று வைத்து நீங்க யார்கிட்டையுமே பழகாதீங்க, யாருக்கிட்டையுமே பேசாதீங்க. உங்க மனசுல என்ன இருக்குதோ அதை நீங்க சொல்லிடுங்க. உள்ளுக்குள்ள கோபத்தையும் வெறுப்பையும் குரோபத்தையும் வச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சு நீங்க ஒரு சகோதரர்கிட்ட பேசாதீங்க. அவர் யாரா வேணாலும் இருக்கலாம். அவர் உங்க கூட பிறந்தவரா இருக்கலாம், அல்லது நீங்க பழகக்கூடியவராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், உறவுக்காரராக இருக்கலாம், யாரு வேணாலும் இருக்கலாம். உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசாதீர்கள். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நல்ல எண்ணங்கள் கொண்ட நிலையில நீங்கள் மற்றவர்களிடத்துல பழகுங்க. ஒருவேளை உங்களுக்கு அவர்கிட்ட பழகும் பொழுது நல்ல எண்ணங்கள், நல்ல அபிப்பிராயம் அவர் மேல இல்லைன்னு சொன்னா நீங்க ஒதுங்கிக்கலாம்.
அவர் மேல ஒரு தவறான எண்ணத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு சகோதரத்தை நீங்க பழகுனீங்க அப்படின்னு சொன்னா அவரை பற்றிய குறைகளை பேசக்கூடிய ஒரு தூண்டுதலை சைத்தான் ஏற்படுத்துவான். அவர் யாரின் மீது நீங்கள் நல்ல எண்ணங்கள் கொண்டிருக்கீங்களோ அவங்கள்ட்ட நீங்க பேசுங்க. அவர் மேல உங்களுக்கு நல்ல எண்ணம் இல்லைன்னு சொன்னா நீங்க ஒதுங்கிட்டீங்க. உள்ளுக்குள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு வச்சு நீங்க பழகாதீங்க. இதனால என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா சைத்தான் குழப்பங்களை ஏற்படுத்துவான், வெறுப்புகளை ஏற்படுத்துவான். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய சகோதரர்களிடத்துல நீங்கள் ஒருபோதும் குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க, பயத்தை அவருக்கு ஏற்படுத்தாதீங்க, வெறுப்புகள் காட்டாமல் வாழ்ந்து கொள்ளுங்கள், தீங்குகள் ஏற்படுத்தாமல் வாழுங்கள். உங்களால் மற்றவர்களுக்கு எந்த நிலையிலையுமே ஒரு தீங்கை நீங்க ஏற்படுத்திடாதீங்க. அதே போன்று உங்களுடைய சகோதரருக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அந்த தீங்கை விட்டு அவரை நீங்கள் பாதுகாப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த குணமும் இந்த தன்மையும் யாரிடத்துல இருக்குதோ நிச்சயம் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பான், அவருடைய ஈமான உறுதிப்படுத்துவான். வசீனா அதாபன்னார், நரக நெருப்பினுடைய வேதனையை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என் அருமை சஹாபா தோழர்களே, அநியாயம் செய்பவருக்கு உதவி செய்யுங்கள், அதே மாதிரி அநியாயம் செய்யப்பட்டவருக்கும் உதவி செய்யுங்கள் என்பதாக சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அநியாயம் செய்யப்பட்டவரை நாங்க அடையாளம் தெரிஞ்சுக்குவோம், இவர் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாருங்கிறது நல்லா தெரியும், அவருக்கு உதவி செய்யலாம். ஆனா அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவன், அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு எப்படி நாங்க எப்படி உதவி செய்யறது என்பதாக கேட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அநியாயம் செய்யப்பட்டவருக்கு உதவி செய்யலாம், அநியாயம் செய்பவருக்கு நாங்க எப்படி உதவி செய்யறது கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அநியாயம் செய்வதை விட்டும் அவரை தடுங்கள் என்பதாக சொன்னாங்க. அதுதான் அநியாயம் செய்பவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸ் புகாரியில இடம்பெறுது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அப்ப அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு உதவி செய்யுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, அவனை அநியாயம் செய்யறதை விட்டு அவனை பாதுகாக்கணும். ஒரு தவறான வழியில ஒருத்தர் இருக்கிறார், நமக்கு தெரிந்தவரா இருக்கிறார், நம்ம கூட பிறந்தவரா இருக்கிறாரு, நமக்கு ரொம்ப அறிமுகமானவரா இருக்கிறாரு, அவர் பாவமான காரியத்தின் பக்கம் போறாரு, அநியாயத்தின் பக்கம் போறாரு, அநீதியின் பக்கம் போறாரு, நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா அங்க இந்த மாதிரி பண்ணாத, அநியாயம் செய்யக்கூடாது வா என்பதாக அந்த பாதையிலிருந்து அவரை தடுக்கணும். நாம என்ன சொன்னாலும் இவர் கேட்க மாட்டாரு, அவன் அப்படிதான் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நாம என்னத்தை சொல்றது என்பதாக எல்லாம் ஒதுங்கக்கூடாது. அநியாயம் செய்பவரை தடுத்து நிறுத்துங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த குணம் இந்த தன்மை யார்கிட்ட இருக்குதோ அவரினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான், அவருடைய ஈமானை அல்லாஹ் உறுதிப்படுத்துகின்றான், நரக நெருப்பினுடைய வேதனையை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான். மூணாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இரஹமு அஹ்லல் அர்தி இரஹமுக்கும் ஃபிஸ் ஸமாயி, இரஹமு அஹ்லல் அர்தி இரஹமுக்கும் ஃபிஸ் ஸமாயி, இந்த பூமியில் உள்ளவர்களின் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்களின் மீது இரக்கம் காட்டுவான். ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, நீங்க இரக்கம் காட்டுங்க, அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். நாம ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறோம், யா அல்லாஹ் என் மீது கருணை காட்டி எனக்கு இரக்கம் காட்டு என்பதாக நாம கேட்கிறோமே, நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களிலிருந்து விலங்குகள், பறவைகள் அனைத்தின் மீது நீங்க இரக்கம் காட்டுங்க, அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஹதீஸ்ல பார்த்தோம், ஒரு நாயின் மீது ஒருத்தர் இரக்கம் காட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாயின் மீது ஒருத்தர் இரக்கம் காட்டினார். இரக்கம் காட்டி அந்த நாய்க்கு என்ன செஞ்சாரு, தண்ணீர் கொடுத்ததனுடைய காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்து அவருக்கு சொர்க்கத்திலே நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான் என்பதாக நாம பார்த்தோம். அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கையில நாம ஒருத்தர் மீது இரக்கம் காட்டினால் நிச்சயமாக அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டுவான். அல்லாஹ்வின் கருணையும் இரக்கத்தையும் யார் விரும்புகின்றாரோ அவர்கள் இரஹமு அஹ்லல் அர்தி, பூமியில் வாழும் மக்களின் மீது இரக்கம் காட்டட்டும், இரஹமுக்கும் ஃபிஸ் ஸமாயி, வானத்தில் இருக்கக்கூடியவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். எவர் ஒருவர் தன்னை விட தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களின் மீதும்
தன்னுடன் சேர்ந்து வாழக்கூடியவர்களின் மீதும் தன் குடும்பத்தார்களின் மீதும் தன் பிள்ளைகளின் மீது தன்னுடைய மனைவியின் மீது தன்னுடைய இரத்த உறவுகளின் மீது தன்னுடைய சொந்த பந்தங்களின் மீது இரக்கம் காட்டி வாழ்றாரோ அவரின் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். மேலும் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அவருடைய ஈமானை அல்லாஹ் உறுதியாக்குவான். நரக நெருப்பினுடைய வேதனை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தி நம்முடைய நரக நெருப்பை விட்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாழ்வான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி